நீ சொன்னது பொய்ன்னு நிரூபிக்கிறேன். பார்க்கலாமா? அத்தை, நீங்க கௌதமோட பொட்டன்ஷியல் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா கௌதம் தான் ஜெயிப்பாரு. பார்க்கலாமா? ஆஹா, சபாஷ். சரியான போட்டியா இருக்கேன். ஒரே வீட்ல அண்ணன் தம்பி போட்டி இப்ப மாமியா மருமக போட்டி ஆயிடுச்சா? நம்ம ஏத்தி விடுவோம். ஏய், என்ன என் அக்கா கிட்டயே போட்டி போடுறியா நீ? ராகினி, போட்டின்னு வந்துருச்சுல்ல, பரவாயில்ல. நான் கதிரை ஜெயிக்க வச்சு இந்த ஜெயா யாருன்னு இவளுக்கு காட்டுறேன். நான் கௌதம் யாருன்னு இந்த உலகத்துக்கே காட்ட போறேன் அத்தை. போட்டினா எனக்கும் சந்தோஷம்தான். பார்க்கலாண்டி. சொந்த வீட்டுக்குள்ளே எதிரிய வச்சுக்கிட்டு நான் எப்படி இங்க நிம்மதியா இருக்கிறது? இவனை வாபஸ் வாங்க வைங்கன்னா இன்னும் உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கீங்க. டே கதிர், நீ எதுக்குடா பயப்படுற? இதுல ஜெயிக்க போறது நாம தான். இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. டே கதிர், ஏய் அவ வந்துட்டு இருக்கா பாருங்க சார். யாருமா? அச்சுச்சோ, லைனே போக மாட்டுதே. குழந்தை விஷயம் சொல்லலான்னு பார்த்தா என்னாச்சுன்னு தெரியல. நில்லுமா, நில்லு. நில்லுமா. எங்கடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க? நடடி ஸ்டேஷனுக்கு. எங்கடி ஓடுற? எத்தனை நாள் தண்ணி காட்டியிருப்ப? சீட்டு பிடிச்சு எல்லாரும் ஏமாத்திட்டு இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கியா நீ? ஐயோ, இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே. குழந்தை வேற அங்க விட்டு வந்திருக்கோம். இப்ப என்ன செய்ய தெரியலையே. குடுறி போன. ஆமாமா, கொடுங்கம்மா. வீட்டுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேம்மா. என்ன இந்திரா, உங்க அக்காக்கு தானே சாப்பாடு? ஆமாம்மா. சரி, நீ இது உள்ள எடுத்துட்டு போறியா? நான் மத்ததெல்லாம் எடுத்துட்டு வரேன். ஐயோ, நீயும் ஆச்சு உங்க அக்காவும் ஆச்சு. நான் கொடுத்தா என்னைக்கு சாப்பிட்டிருக்கா? நீ ஏன் உன் கையால கொண்டு போய் குடுமா. என்னம்மா பொறாமையா? என் அக்காவுக்கு நான் சாப்பாடு கொடுத்தாதான் பிடிக்கும். அதுல என்ன பொறாம உனக்கு? சரி, நீயும் உள்ள வரியாமா? வரேன், வா வா. அம்மா அம்மா, என்னம்மா யாருக்கு சாப்பாடு? காவியா அக்காக்கு தான். காவியம்மா இப்பதான் சாப்பாடு கேட்டு சாப்பிட்டாங்க. அக்கா சாப்பிட்டாளா? ஆமாம்மா, சாப்பிட்டாங்க. சாப்பாடு வேணும்னு கேட்டு சாப்பிட்டாளா? ஆமாம்மா, பசிக்குது சாப்பாடு வேணும்னு கேட்டுதாம்மா சாப்பிட்டாங்க. ஆச்சரியமா இருக்கேம்மா. அப்படியா? சரி கௌரி, நீங்க இதை பிடிங்க. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். அக்கா கிட்ட பேசிட்டு வரேன். அம்மா வா. தாயான தாய் வரோ, தங்கரத தேறி வரோ, மூச்சு அக்கா. நோகமன அக்கா மூச்சடக்கி. இந்திரா, இரு, பாப்பா தூங்குறான். சத்தம் போடாத, அப்புறம் பேசலான்னு. பாப்பாவா? அம்மா அம்மா, குழந்தை யார் குழந்தைமா இது? இந்திரா, நம்ம வீட்டுக்கு காலையில புதுசா ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்திருக்காமா. அவளோட குழந்தைதான் இது. குழந்தைக்கு பால் புட்டிலாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கா. ஆனா இன்னும் வரலம்மா. ஏமா, போய் கூட ரொம்ப நேரம் இருக்கும்லம்மா. ஆமா ஆமா, இந்நேரத்துக்கு போயிட்டு வந்திருக்கலாம். என்னாச்சுன்னு தெரியல இந்திரா, இன்னும் காணோம். பாத்தியா இந்திரா,
பெத்த தாய் கிட்ட குழந்தை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கா நம்ம காவியா கிட்ட. பாரு எப்படி விளையாண்டுட்டு இருக்கான் பாத்தியா? என்ன தங்கம்? ஏ இந்திரா, குட்டி பையனை பாத்தியா? என்ன தேடி என்கிட்டயே வந்துட்டான். என்ன குட்டி செல்லம், அம்மா கஷ்டப்படுவேன் நீயே வந்துட்டியா? என் புஜ்ஜு குட்டி. சித்தி கிட்ட போறியா? சித்திய பாரு, சித்தி கிட்ட போ. இந்திரா இந்தா அம்மா என்னம்மா இது? குடி இந்திரா. வாய்க்கு இந்திரா. ஏய் சித்தி கிட்ட இருக்க, உன்னையே பாக்குறான். அம்மா இந்திராம்மா, ஒரு நிமிஷம். சொல்லுங்கக்கா, என்ன? அந்த குழந்தை ரொம்ப அதிர்ஷ்டமான குழந்தைம்மா. அது வலது கால் முட்டிக்கு கீழே பெரிய மச்சம் இருக்கு. அந்த ஜேபி கொன்னுடுன்னு சொன்னாலும் அந்த மச்சத்தை பார்த்து தான் நான் மனசு மாறினேன். நானே வளர்த்துலான்னு தாம்மா எதுவும் செய்யாம விட்டுட்டேன். அந்த குழந்தை வீட்டுல இருந்தா வீடே சொர்க்கமா இருக்குமா. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிரு தாயி. ம் சரி, முதல்ல என் அக்கா கிட்ட குழந்தைய கொண்டு போய் சேர்க்கணும். அதான் இப்போ எனக்கு முத வேலை. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி நான் வரேன்க்கா. அப்போ இது அக்கா குழந்தை தானா? அக்காக்கும் தங்கச்சிக்கும் குழந்தைனா ரொம்ப ஆசை போல இருக்கே. மாறி மாறி கொஞ்சிக்கிறாங்க பாருங்க. அம்மா, இந்த குழந்தைய விட்டுட்டு எங்க போயிருக்காங்க? இந்திரா, அதாண்டி வேலை கேட்டு வந்தா, அப்புறம் கடைக்கு போயிட்டு வரேன்னு போனா ஆளையே காணும். இந்த குழந்தையும் அம்மாவை தேடாம இந்த வீட்டு புள்ள மாதிரி எப்படி சாப்பிடாம காவியா கூட இந்த ரூம்லயே இருக்கு பாத்தியா? அப்போ கண்டிப்பா இது அக்காவோட குழந்தை தான், வேற யார்தும் இல்ல. ஐயோ, பசிக்குது போல இருக்கே. பால் பாட்டில் கூட வீட்ல இல்லையே. இந்திரா, ஸ்பூன்ல தரலாமா? அம்மா பால் சூடாதாம்மா இருக்கு. நான் இப்பதான் காய்ச்சினேன். கௌரி சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்க, போங்க. சரிங்கம்மா. அம்மா, சீக்கிரம் எடுத்துட்டு வாம்மா. அக்கா, இந்திரா ரொம்ப அழுதான்ல. யாரு பெத்த புள்ளையும் இவகிட்ட பசி ஆறணும்னு இருக்கு. அக்கா, இது நீ பெத்த குழந்தைக்கா. உன் பையன் உன்னை தேடி வந்துட்டான்னு நீ சொன்னது நிஜம்தான்க்கா. கடைசியில உன் பாசம் தான் ஜெயிச்சிருக்கு. இது உன்னோட குழந்தை தான்க்கா. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கே. இதான் உன் குழந்தைன்னு சொன்னா உனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அக்கா, இந்த சமயத்துல எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். இல்ல இல்ல வேண்டாம். இப்போ அக்காக்கு அவ குழந்தை இதான்னு சொன்னா அவளால சந்தோஷம் தாங்க முடியாது. டாக்டர் எந்த அதிர்ச்சியான விஷயமும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ சொல்ல வேண்டாம். அம்மா அம்மா, இரு இரு இரு, நான் வரேன். இரு. நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ அப்படியா? புது ப்ராஜெக்டா? கௌதம், ஒரு நிமிஷம். நான் பேசணும். அப்படிங்களா? நம்மளோடதுதான். கௌதம், நீங்க அபிஷியலா ஒரு மெயில் மட்டும் பண்ணிடுங்க, பேசணும். நாம பேசிக்கலாம். ஓகே. ஐயோ, இல்ல பரவாயில்ல. நான் மேனேஜரே அனுப்புறேன், நீங்க அவர்கிட்ட சொல்லிடுங்க. ஆமா, ஒரு பிரச்சனையுமே இல்ல.
பேசணும். இரு இந்திரா, போன் பேசிட்டு இருக்கல. ஆமா, பரவாயில்ல சார், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐயோ, ஏய் ஏய் கௌதம். ஏய், நான் ஒரு இம்பார்ட்டன்டான கால்ல இருக்கேன் இந்திரா. எதுக்கு இப்படி பண்ற? இப்ப என்ன தலை போற அவசரம் உனக்கு? ஆமா கௌதம், எனக்கு இப்ப அவசரம் தான். நான் இப்ப எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன். நீ என்னடானா பேசிட்டே இருக்க? இரு இரு. என்ன தரையில உன் கால் படல, முகம் ஃபுல்லா சிரிப்பு, என்ன அப்படி சந்தோஷம்? இந்திரா, அது எவ்வளவு பெரிய முக்கியமான கால் தெரியுமா? அதுக்குள்ள நீ போனை கட் பண்ணிட்ட. கௌதம், இப்ப எனக்கு இந்த விஷயத்தை தவிர வேற எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்காது கௌதம். கடவுளே கண் முன்னாடி வந்தா கூட அவ்வளவு முக்கியம் எனக்கு வேற எதுவுமே இல்ல தெரியுமா? எனக்கு புரியுது. நீ சந்தோஷப்படுற அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? கௌதம், நம்ம தேடிட்டு இருந்தோம்ல அந்த குழந்தை மேட்டர் தான். குழந்தையா? இப்போ நம்ம காவியா அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? அவ குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கா. என்னது? எனக்கு நீ என்ன சொல்றேன்னே புரியல. குழந்தை உங்க அக்காவோட குழந்தையா? இந்திரா, நீ சொல்றது உண்மையா? ஐயோ ஆமா கௌதம், காவியா அக்காவோட குழந்தை தான். இந்த குடும்பத்தோட வாரிசு தான். நம்ம வீட்ல தான் இருக்கு. என்ன இந்திரா சொல்ற? எப்படி? நம்ம எங்கெங்கயோ அலைஞ்சிட்டு இருந்தோமே இந்திரா, எப்படி நடந்தது? முதல்ல அது நம்ம குழந்தை தான் எப்படி தெரியும்? இந்திரா, எனக்கு இந்த சஸ்பென்ஸ் தாங்கவே முடியல. ஒழுங்கா சொல்லு, என்னாச்சு? இரு, நம்ம வீட்டு குழந்தை தான் கௌதம். அது எனக்கு நல்லா தெரியும். அந்த குழந்தைக்கு ஒரு மச்சம் இருக்குன்னு அப்பவே அந்த ஆயம்மா, அதான் அந்த அலமேலு அக்கா சொன்னாங்கல்ல. இப்போ நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு லேடி வேலைக்கு வந்திருக்காங்க. அது அவங்க குழந்தைன்னு சொல்றாங்க. ஆனா அக்காவுக்கு அந்த குழந்தை மேல ஃபீல் ஆகி அக்கா அந்த குழந்தை அழுத உடனே அவ பால் கொடுத்துட்டா. நான் போய் பார்த்தேனா, அப்போ அந்த ஆயா சொன்னாங்கல்ல, அதே மாதிரி குழந்தைக்கு ஒரு மச்சம் இருந்துச்சு. அக்காவும் இது ஏன் குழந்தை மாதிரின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் ஆயிட்டு இருக்கா. என்னால நம்பவே முடியல இந்திரா. எப்படி குழந்தை வீடு தேடி வந்துச்சு? அதுவும் உங்க அக்காக்கு மச்ச விஷயம் எல்லாம் தெரியவே தெரியாது. எப்படி அவங்க தன்னோட குழந்தைன்னு கண்டுபிடிச்சாங்க? இந்த உலகத்துல எவ்வளவோ சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஆனா ஒரு அம்மாவுக்கு குழந்தை மேல இருக்கிற பாசத்துல மட்டும் எந்த சேஞ்சஸுமே இல்ல கௌதம். அந்த பாசத்துக்கு முன்னாடி எந்த சக்தியாலையும் எதிர்க்கவே முடியாது. இத ஏன் கண்ணால நான் இன்னைக்கு பார்த்தேன் கௌதம். சரி, நீ கூலாரு. நீ ரொம்ப எமோஷன் ஆகுற. ஆமா, என் அக்காவை எத்தனை நாளைக்கு அப்புறம் நான் சிரிச்ச முகத்தோட பார்த்தேன் தெரியுமா? அவனும் அப்படியே குட்டி பையன், எவ்வளவு அழகா கியூட்டா இருந்தான். கஷ்டப்பட்டு அடக்கிட்டு வந்து நான் உன்கிட்ட சொல்ல வந்தேன். இந்திரா, அந்த குழந்தைய உடனே பார்க்கணும் இந்திரா. நீ வா, நம்ம அம்மா கிட்ட போய் எல்லா உண்மையை சொல்லிடலாம். இதுக்கு மேல நம்ம மறைச்சோன்னு வச்சுக்கோ, தேவையே இல்ல. வா போலாம், வா. என்னாச்சு? கௌதம், இப்ப மறுபடியும் என்ன? கௌதம், இப்போ இப்போ குழந்தைய பத்தி வெளியே சொல்ல நேரம் வரல. நம்ம சந்தோஷத்தை இந்த ரூம்குள்ள மட்டும்தான் நம்மளால காட்டிக்க முடியும். ஏன் ஏன் அப்படி சொல்ற? அக்காக்கு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு மறந்துட்டியா? துக்கமோ சந்தோஷமோ எதுவுமே பெருசா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. ஒரு அம்மாக்கு தான் குழந்தை கிடைச்சதை விட வேற என்ன பெரிய சந்தோஷம் இருக்க முடியும்? ஆமா இந்திரா, காவியா அண்ணி கிட்ட இருக்கிறது தான் குழந்தைன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. ஏன்னா அது நம்ம உறவு இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்? கௌதம், குழந்தைய கடத்தினவங்களுக்கும் இன்னைக்கு வேலைக்கு வந்த லேடிக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் கண்டிப்பா இருக்கும். எதுக்காக நம்ம வீட்டுல குழந்தைய கொடுத்துட்டு போனாங்கன்னா தெரியல. அது யாரு என்னங்கறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் கௌதம். பொறு இந்திரா. சரி, முதல்ல அதை கண்டுபிடிப்போம். அது யார் குழந்தைன்னு தெரியாமலே அண்ணி ஹாப்பியாவே இருக்கட்டும். ஓகேவா? எப்படியும் குழந்தை இங்கே தானே இருக்கு, நம்ம கிட்ட வந்துருச்சு. நம்ம 2 பேரும் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பொறுமையா சொல்லிக்கலாம். ஆமா கௌதம், எப்படியோ தாயும் புள்ளையும் ஒன்னா இருக்காங்க. இப்போதைக்கு அது போதும். ஆனா இந்த குழந்தைக்கு நிறைய ஆபத்து இருக்கு.
நம்ம ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். ஓகே இந்திரா, எப்படியும் நம்ம குழந்தை நின்று கன்ஃபார்ம் ஆகலல்ல? இல்ல கௌதம், எனக்கு நல்லா தெரியும். சரி, புரியுது. அப்படி இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். அதான் எனக்கும் சந்தோஷம். இப்ப நீ கொஞ்சம் அமைதியா இரு, சரியா? நம்ம குடும்ப வாரிசு நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. இப்போதைக்கு அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் நிலைக்கட்டுமே. எனக்கும் அது சந்தோஷமா தான் இருக்கு. ஆமா கௌதம், எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கௌதம். அத்தை, இன்னும் அந்த குழந்தையோட அம்மா காணுமே. அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சே. ஆமா, திடீர்னு வந்தா. அவ பாட்டு குழந்தைய விட்டுட்டு போயிட்டா. யாரு என்னன்னு தெரியலையே. ஏன் ஜெயா, எந்த டீட்டெயில்ஸும் கேட்கலையா நீ? கேட்டங்க. இந்த ஊர் தான், யாரும் இல்ல அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தா. சரின்னு பாவம் பார்த்து வேலைக்கு வச்சேன். ஆனா இப்ப பார்த்தா ஆளையே காணோம். பக்கத்துல தான் போயிட்டு வரேன்னு போனாங்க. ஆனா இன்னும் காணுமே. சம்மந்தி, நான் வேணும்னா கடத்தெரு வரைக்கும் போயிட்டு வரட்டுமா? ஐயோ சம்மந்திமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சம்மந்திமா. எப்படி இருந்தாலும் குழந்தைங்க தானே இருக்கு, வந்து தானே ஆகணும். இந்த இருட்டில் போய் நீங்கள் மட்டும் போய் எங்கன்னு தேடிட்டு இருப்பீங்க? அழகா இருக்கு. என்ன இது? என்ன குழந்தைய வச்சிட்டு இருக்கா? ஏ காவ்யா, இது யாரோட குழந்தை? இத யார் குழந்தைன்னு கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியலையா? மா, என்னம்மா சொல்லிட்டு இருக்கா இவ? இங்க பாருங்க, அப்ப செஞ்ச மாதிரி இப்ப ஏதாவது பண்ணலான்னு பாத்தீங்க, அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். என்ன தேடி என் குழந்தை வந்திருக்கு. நான் இவனை பத்திரமா பாத்துப்பேன். நீங்க என் கிட்ட கூட வராதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அக்கா சும்மா இருக்கா? மாமாவால ஒன்னும் பண்ண முடியாது. சும்மா இருக்கா நீ கொஞ்சம்? அக்கா, இது உன் குழந்தைதான்க்கா. ஆனா இப்போ நீ சொல்றத யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கிறது தான் நல்லது. ஒண்ணும் இல்ல, நீ தூங்க சொல்லும். ஐயோ, இதெல்லாம் என்ன கன்றாவி இது? மா, என்னம்மா நடக்குதுங்க? நீங்களாச்சும் சொல்லுங்கம்மா. அத நான் சொல்றேன் கதிர். இன்னைக்கு ஒருத்தி இந்த வீட்டுக்கு குழந்தை தூக்கிட்டு வந்திருந்தா. வந்தவ இதோ வரன்ட்டு பக்கத்துல கடைக்கு போறேன்ட்டு போனா. போனவ ஆளையே காணோம். அவளோட குழந்தை தான் இது. யாரு வீட்டு புள்ளையோ என்னமோ, இந்த பைத்தியம் தூக்கி வச்சுக்கிட்டு ஏன் குழந்தைன்னு பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. இந்திரா, பாரு இந்திரா எப்படி சொல்றாங்கன்னு. மா, என்னம்மா இதெல்லாம்? டே கதிர், கொஞ்சம் சும்மா இருடா. குழந்தையோட அம்மா வந்துருவாங்க, பார்க்கலாம். டேய், கடைக்கு போனவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அது வரைக்கும் என்னடா பண்ண முடியும் நாம? மாமா, அக்காக்கு இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஆறுதலா இருக்கு. குழந்தை இங்கே இருக்கட்டுமே மாமா. ஆமா இந்திரா, குழந்தை என்கிட்டயே இருக்கட்டும். இது ஏன் குழந்தை தான், நான் பாத்துக்கிறேன், சரியா? மத்தியானத்துல இருந்து குழந்தை கவ்யா கிட்ட அழாம இருக்கு மாப்ள. என்ன எல்லாரும் சேர்ந்து முடிவே கட்டிட்டீங்களா? யார் குழந்தையோ என்னமோ, வந்தவ நிஜமான அம்மாவா இல்ல எங்கேயாச்சும் இருந்து கடத்திட்டு வந்து இங்க விட்டுட்டு போயிட்டாளான்னு எதுவுமே தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. டே கதிர், எதுக்குடா இப்படி பயமுறுத்திட்டு இருக்க? இப்பவே லேட் ஆயிடுச்சு. இனிமே அவங்கள எங்க போய் தேடுறது? டேய் கதிர், காலையில் வரைக்கும் பார்ப்போம், அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுக்கலாம். அத்தை, அது அது வந்து அக்கா இப்பதான் கொஞ்சம் அமைதியா இருக்கா. அக்காவுக்கு கொஞ்சம் சரியாகிற வரைக்கும் குழந்தை நம்ம வீட்லயே இருக்கட்டுமே அத்தை. என்ன விளையாடுறியா இந்திரா? உங்க அக்காவுக்காக யாரோ ஒரு குழந்தைய நம்ம வீட்ல வச்சுக்க முடியுமா? அத்தை, அது நான் அப்படி சொல்லல அத்தை. அக்கா, அவ பேசுறதெல்லாம் நீ கேட்காதுக்கா.
எல்லாத்துக்கும் போலீஸ் போலீஸ்னு சொல்லுவாளே இப்ப நீ இப்படி பேசிட்டு இருக்கா? நியாயப்படி இந்த குழந்தைய நம்ம வீட்லயே வச்சுக்க கூடாது. ஸ்டேஷன்ல போய் கொடுத்துடலாம்க்கா. இல்ல இல்ல இது ஏன் குழந்தைதான். நான் தர மாட்டேன், நான் தர மாட்டேன். இது ஏன் வேண்டாம், கொடுக்காத இரு. குழந்தை யாரும் வாங்க மாட்டாங்க. பயப்படாத காவியா. ஏய், பெத்தவளே வந்து கேட்டா தர மாட்டேன்னு சொல்லுவியா? பைத்தியம் பைத்தியம். யார் பெத்தவ? நான் தான் பெத்தவ. இது ஏன் குழந்தை. ஏய், ஆமாங்கா, நீ தாங்கா பெத்தவ. இதை யார் வந்து உன்னை கேட்க முடியும்? நீ தான் இந்த குழந்தையோட அம்மா. ஏய், இந்திரா, நிஜமாவா? இவன் ஏன் குழந்தையா? ஏன் குழந்தையா? ஆமா ஆமா, இவன் இவன் ஏன் குழந்தைதான்.